படத்தை நிறுத்திட்டு பணத்தை திருப்பி கொடுக்க வந்த ரஜினி இயக்குனர் சங்கர் செய்த விஷயம் வாங்க என்னன்றதை பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் கூட்டணியில் உருவான திரைப்படம் தாங்க 2.0. இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிச்சு இருந்துச்சுங்க. 2010ஆம் ஆண்டு வெளிவந்து மாபெரும் அளவில் வெற்றி அடைந்த திரைப்படம் தாங்க எந்திரன். இதனுடைய இரண்டாவது பாகமாக தாங்க 2.0 உருவாச்சு. இந்த படத்துல முதல்ல ரஜினியோட இணைஞ்சு ஹாலிவுட் நடிகர் அருணால்டு நடிகர் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவரால் நடிக்க முடியாம போக கமலஹாசனை தேர்வு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வில்லன் கதாபாத்திரத்தில் அவராலையும் நடிக்க முடியாம போக இறுதியாக நம்ம அக்ஷய்குமார் வில்லன் ரோல்ல நடிக்க வச்சிருக்காங்க. இந்த நிலையில 2.0 படத்தான படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல வந்து ரஜினியோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவரால் நடிக்க முடியாம போயிருக்குங்க. அந்த டைம்ல வந்து 20% படப்பிடிப்பு தான் முடிஞ்சிருக்கு. ரஜினி வந்து இந்த படத்துல விலகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. இது வரைக்கும் தயாரிப்பு நிறுவனம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோ அந்த தொகையை நான் முழுசாவே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை கேட்ட சங்கர் வந்து கதையில சில மாற்றங்களை கொண்டு வந்து ரஜினிக்கு சிரமம் கொடுக்காமல் படத்துல நடிக்க வச்சிருக்காருங்க. இந்த தகவலை பிரபல பத்திரிகையாளர் அந்தனனை கூறியிருக்காருங்க. சூப்பர் ஸ்டார் மற்றும் சங்கர் இணைஞ்ச கூட்டணியில வந்து சிவாஜி த பாஸ், எந்திரன் 2.0 அப்படின்ற 3 படங்கள் இருக்குங்க. இதுல உங்களோட ஃபேவரட் படம் என்னன்றதா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்டா பதிவு பண்ணிட்டு போங்க.